ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குங்களா? ஓகேவா? அண்ட் வாய்ஸும் கிளியராக கேட்குது தானே? கிளியர். ஓகேங்க, சரி, ஃபைன். ஸ்க்ரீன் தெரியுது. ஓகேங்க, குட் ஈவினிங். நேற்று படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஓகேவா இருக்க மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு நேற்று படித்தது, நேற்று சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி ஏதாச்சும் தாட் இருக்கா? சவுண்டே இல்லை, படிக்கவே இல்லை, திருப்பி ரிவைஸ் பண்ணவே இல்லையா? ரிவைஸ் பண்ணோம், ஈஸியாக இருந்துச்சு. நேற்று நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தா அது ஈஸியாக இருந்துச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி சரிங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், சரிங்களா? நீங்களும் அப்படியே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன கேட்பாங்களோ கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் நெட்வொர்க்கிங், சரிங்களா? நெட்வொர்க்கிங் அப்படின்னா எப்படி நான் உங்களோட கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னோட எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். அண்ட் என்னோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத விட இன்னொன்று என்னென்னா, சிஸ்டம்ஸ் எப்படி ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருக்கு, அப்போ என்னோட இன்ஃபர்மேஷன் எப்படி இன்னொரு சிஸ்டமில் போய் அக்சஸ் பண்ண முடியுது, இல்லை நான் டேரெக்டாக எப்படி கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்றது தான், சரிங்களா? இப்போ சிஸ்டம், இப்போ எப்படி சிஸ்டம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்றது சொல்கிறது தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. அதில் 3 கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க, ஜாகிரபிக்கல் கவரேஜ் பொறுத்து. அதாவது எவ்வளோக்குள்ளார ஏரியா இருந்துச்சுன்னா எனக்கு கவர் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து. ஜாகிரபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா லேனு, வேனு, மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க்கு. மேன்னா மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க், சரிங்களா? அதாவது லேன் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குட்டி ஏரியாக்குள்ளார லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குனாவே அதோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ஏரியாக்குள்ளார நான் கவர் பண்ணுறேன் அப்படின்றது தான். கம்மி ஏரியா அப்படின்றது இன் அண்ட் அரௌண்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பேனுக்குள்ளார, சரிங்களா? ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருப்போம்னா லேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். மேன் அப்படின்னு வரும்போது 50 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வைடு ஏரியா பேர்லேயே இருக்கும், வைடு ரொம்ப பெரிய ஏரியா, சரிங்களா? அது டிஸ்டன்ஸ் இருக்காது, எங்கே வேணாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? இப்போ சப்போஸ் 50 கிலோமீட்டர் அப்படின்றது எந்த இடத்துக்குள்ளார இருக்கும்னா உங்களுக்கு ஜாகிரபிக்கல் ஏரியா சொல்லும்போது ஒரு நம்ம காலேஜ் இருக்குன்னா நம்ம காலேஜ் கேம்பஸ்குள்ளார இருக்கிற மாதிரி, சரிங்களா? சவுண்டு கம்மியாக இருக்கா இல்லை சவுண்டு ஆடிபிளாக இருக்கா? ஓகே தானே? ஓகே. இப்போ நெட்வொர்க்கிங்கில் மொத்தமாக 3 பார்த்துருக்கோங்க. ஒன்று லேனு, இன்னொன்று வேனு, இன்னொன்று மேன், சரிங்களா? மேனுக்கும் லேனுக்கும் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேன்னு சொல்லுவோம். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க்கு, அண்ட் மேன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க், சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 10 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பானு, இது லெஸ் தென் 50 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பானு. இதுக்கு கிலோமீட்டர்ஸ் கிடையாது, ஃபுல்லாக வேர்ல்டு வைட் கனெக்ட் பண்ணுற மாதிரி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படிங்கும்போது ஒரு சிஸ்டமை இன்னொரு சிஸ்டமோட நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான். இதுக்கு நான் இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த மாதிரி இந்த டோபாலஜி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இது எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, when a packet is set from one router to another intermediate routers, the entire packet is stored at each intermediate routers அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ரவுட்டருமே தனித்தனியாக ஒன்னோட ஒன்று ஈச் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா சிங்கிள் கம்யூனிகேஷன் வந்து எல்லா மிஷினோடையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா காலேஜில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மெஷின் இருக்கும், ஒரே சிஸ்டமை ஒரு சிஸ்டம் இருக்கும், ஆனால் அந்த சிஸ்டம் எல்லா சிஸ்டம்லேருந்து அக்சஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் இப்போ வந்து சிங்கிள் நம்ம டிவியெல்லாம் தெரியுது இல்லைங்களா? இப்போ விஜய் டிவின்றது ஒரே டிவி தான், ஆனால் அந்த விஜய் டிவி நம்ம எல்லா டிவிலையும் பார்க்க முடியுது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறத ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க்ஸ். பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஒன்னோட ஒன்று அடுத்தடுத்த நெட்வொர்க்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகி கனெக்ட் பண்ணிக்கிறது, சரிங்களா? இது எப்படி இன்னும் பர்டிகுலராக சப்போஸ் பாயிண்ட் டு பாயிண்ட்டை எப்படி எனக்கு ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது பேர் டோபாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க, சரிங்களா? எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த டோபாலஜி எப்படி வந்து இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாரு, ட்ரீ, ரிங்கு, பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் பாதி விட்டேன்னா சரி, இந்த ஸ்டார், ட்ரீ, ரிங், பஸ் இந்த 4 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சு ஸ்டார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஸ்டேப்பில் இருக்கும். இந்த இடத்துல 4th இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நடுவில் இருக்கிறது வந்து ஒரு என்டையர் சிஸ்டமோ ஒரு சர்வர்னு கூட வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் எல்லா சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்டார்னா இப்படி ஸ்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. எப்படின்னா இந்த முக்கில் ஒரு முக்குக்குமே சென்டருக்காக எனக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்திருக்கும், அந்த சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நடுவில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா ஒன்றுத்துக்கும் எனக்கு பக்கத்தில் இருக்கிற சிஸ்டமோட சென்ட்ரலைஸ்டு வெப்பாக வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ ட்ரீன்றது என்ன? ட்ரீன்றது எப்படி இருந்திருக்கும், நம்ம எப்படி பார்த்துருப்போம்? மேலே மேலே ஒருத்தர் இருப்பார், அவர் கூட அடுத்து ஒருத்தர் முளைச்சிருப்பாரு, அப்புறம் அடுத்ததுலேருந்து அடுத்தடுத்து வந்திருப்பாங்க. இதுதான் இப்படி இருக்கிறதா ட்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிங்குனா ஒருத்தரோட ஒருத்தர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி அடுத்தடுத்து கனெக்ட் ஆகிருக்கிறது. இது அடுத்தடுத்து ஒருத்தரோட ஒருத்தருன்றது இது எல்லாமே சிஸ்டம்ங்க. அப்போ ஒரு சிஸ்டம் மெயின் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அது கீழே சப்மெயின் சிஸ்டம்ன்றது ஒன்று இருக்கும், அந்த சப்மெயினுக்கு கீழே குட்டி குட்டி சிஸ்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ ரிங் சிஸ்டமில் எனக்கு மெயின்றது ஒரு இருக்குமா அப்படின்னா, ரிங் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாமே ஒன்றோட ஒன்று தான் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும்போது சென்ட்ரலைஸ்டில் ஒன்று வந்து என்ன இருக்குன்னா, அந்த சென்டர் வந்து இங்கே சிபியூவாக இருந்திருக்கும். அப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிங் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பஸ்னால் என்னென்னா ஒரே கேபிள் தான், ஒரே கேபிளில் இருக்கிறவங்க இங்கே கனெக்ஷன், இங்கே கனெக்ஷன், இங்கே கனெக்ஷன், இங்கே கனெக்ஷன், இங்கே கனெக்ஷன். பஸ்ஸில் நம்ம போகிறோம் இல்லைங்களா, அப்போ போகும்போது என்ன பண்ணிருப்போம், இந்த ரூட்டில் இருக்கவங்க இங்கே வச்சுக்கங்கன்றோம், அடுத்த ரூட்டில் இருக்கவங்க இங்கே இறங்கி போங்கன்றோம், அடுத்த ரூட்டில் இங்கே. அப்போ நேராக பஸ்ஸு போயிட்டே இருக்கும். அந்த பஸ்ஸில் இருக்கவங்க அவங்கவுங்க ஸ்டாப் வரும்போது இறங்கிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஸ்டாப்புன்றது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சேனல், அவங்கவுங்க சிஸ்டமில் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குமோ அந்த இடம் தான் பஸ். சரிங்களா? அப்போ டோபாலஜிஸ் பாயிண்ட் டு பாயிண்ட்ஸில் அந்த என்னென்ன நெட்வொர்க்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்டாரு, ட்ரீ, ரிங்கு, பஸ்ஸுன்னு இருக்கும். ஸ்டாருன்றது பார்த்தீங்கன்னா என்டையர் சிஸ்டம்ஸுமே ஒரே ஒரு பர்டிகுலர் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டார்னு சொல்லியிருப்போம். ட்ரீன்றது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அந்த சிஸ்டம் கீழே சப்சிஸ்டம் 2 இருக்கும், அந்த சப்சிஸ்டம் கீழே அடுத்தடுத்த சிஸ்டம்ஸ் வந்துருக்குங்க. சரிங்களா? அண்ட் ரிங்குன்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரிங் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். பஸ்ஸுன்றது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் அடுத்தடுத்த ஜங்ஷன்ஸில் அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்ஸில் ஒன்று சிஸ்டம்ஸ் வந்து இது இருக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மீடியாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்றது என்னென்னா எப்படி கேபிள் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்கு, அடுத்தது வந்து எப்படி வந்து எனக்கு யூஸ் பண்ண முடியுது அப்படின்றது தாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நெட் வந்திருக்கு, இப்போ உங்கள் சிஸ்டம்க்கு ஒரு நெட் வந்திருக்கு இல்லைங்களா, இது எப்படி வந்திருக்கும், நீங்கள் ஆப்வியஸாக செல்லு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த செல்லுன்றதில் வந்து ஃபுல்லாக நெட் கார்டு போட்டு வச்சுருப்பீங்க. சரிங்களா? அப்போ அந்த நெட் கார்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேலே ஒரு சிஸ்டம் ஒரு பெரிய இது மாதிரி இருந்திருக்கும், டிஷ் மாதிரி இருந்திருக்கும், சிஸ்டமில் நெட்டு ரீச் ஆகிருக்கும், அது வழியாக உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து நடந்துகிட்ருக்கும். கரெக்டு? அப்போ அப்படி உங்களுக்கு நெட் கார்டு மூலயமா உங்களுக்கு நெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு எப்படி நெட் வந்திருக்கும், வீட்டில் வந்து கேபிள் போட்டிருப்பீங்க, கேபிள் மூலயமா உங்களுக்கு ஒய்ஃபை வந்திருக்கும், அப்போ ஒய்ஃபைல சிக்னல் மூலயமா உங்களுக்கு சிஸ்டம் ரீச் ஆகிருக்கும். சரிங்களா? இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீட்லேயே வந்து கேபிள் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் கேபிளில் ஒய்ஃபை மூலிமா இல்லாமல் அந்த ப்ளக்இன்ஸ் கார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து இது இருக்கும். இது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணியிருப்போம்னா போர்ட்டபிள் ஒய்ஃபை சிஸ்டம்ஸ், அந்த போர்ட்டபிளாக இருக்கிற டாங்கிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த டாங்கிளை ஒய்ஃபை டாங்கிளை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா அந்த டாங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நெட்டு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு மாடர்னைஸ்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎஸோட டைப்ஸு. இப்போ ஓஎஸோட டைப்ஸ் அப்படின்னு வரும்போது ஓஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓஎஸ் அப்படின்னாவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு புரிஞ்சது சிஸ்டம்க்கு புரிய வைக்கணும், சிஸ்டமில் இருக்கிறத எனக்கு புரிய வைக்கணும், எனக்கும் சிஸ்டமுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பேட்ச் ஓஎஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ், நெட்வொர்க் ஓஎஸ், டைம் ஷேரிங் ஓஎஸ், ரியல் டைம் ஓஎஸ், அதுக்கப்புறம் மல்டி ஷேரிங் ஓஎஸ், எம்பெடட் ஓஎஸ், மல்டி பர்பஸ் ப்ரோக்ராமிங் ஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாங்க. இப்போ நம்ம செல்லில் என்ன ஓஎஸ் இருக்குங்க, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கும். கரெக்டாக? இது எதுக்கு இந்த ஓஎஸ்ன்றது, எனக்கு சிஸ்டம் ரன் ஆகிற ப்ராசஸ் என்ன, நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணுறது உள்ளே போய் எனக்கு இந்த ஹார்ட்வேரில் இருக்கிற ஹார்ட்வேர்ஸில் என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்கோம், ஹார்ட்வேர்ஸில் என்னென்னலாம் உள்ளே இருந்துச்சு, எனக்கு ஹார்ட்வேர் பார்த்தோம் இல்லைங்களா, ஹார்ட்வேரில் என்னென்ன இருந்துச்சு, கம்ப்யூட்டரோட பார்ட்டு தானே இது, கம்ப்யூட்டருக்குள்ளார என்னென்ன இருந்துச்சு, ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் யூஸரு, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், யூசர் வேணும், யூசருக்குள்ளார யூசர் இல்லாமல் வேறு யார் வேணும், டேட்டா வேணும். கரெக்டு? சரிங்களா? இப்போ அடுத்து இப்போ இந்த ஹார்ட்வேர்லேருந்து நான் என்னென்ன பிரிச்சிருந்தேன், இன்புட் டிவைஸு, அவுட்புட் டிவைஸு, ப்ராசஸரு, அதுக்கப்புறம் மெமரி வந்து இருந்துருக்கும். கரெக்டுங்களா? ஃபைன்.
இப்போ இந்த ஹார்ட்வேரை இப்போ இன்புட் டிவைஸ்க்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இல்லையா, இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இப்போ கொடுக்க போகிறது ஒரு 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 டைப்பில் கீபோர்டு மூலிமா. இப்போ இன்புட் டிவைஸஸில் தான் நீங்கள் சொன்ன அந்த கீபோர்ட்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம் சரிங்களா. இந்த கீபோர்ட்ஸில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத எனக்கு உள்ளே இருக்கிற ப்ராசஸர் மூலிமா இது பண்ணும். அப்போ அந்த ப்ராசஸரை எப்படி அதுக்கான வேலையை செய்ய சொல்கிறது அப்படின்ற ஒரு இன்டர்மீடியேட்டர் தான் இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இது ஓஎஸ்ன்றதே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நான் ஒன்று வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நான் கோடிங் பண்ணது தான். அதோட டைப்ஸ் எல்லாம் தான் இந்த டைப்ஸ், பேட்ச் ஓஎஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ், நெட்வொர்க் ஓஎஸ், இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் விண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எம்எஸ் விண்டோ அப்படின்றது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு விண்டோ ஃபைல் எப்படி இருந்திருக்குங்க, ஒரு விண்டோ ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விசிபிளாக உங்கள்கிட்ட விண்டோஸ் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு விண்டோஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ விண்டோஸ் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஓப்பன் ஃபைல் கொடுப்பீங்க. ஓப்பன் ஃபைலில் கொடுத்துட்டு நீங்கள் விண்டோஸ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க சரிங்களா. இப்போ இந்த விண்டோஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஒரே நிமிஷம், எவ்வளோ நேரம் ஆகுது, சரி அதில் லோட் ஆகிட்டு இருக்கோம். நான் அதுக்குள்ளே இதில் இருக்கிற சொல்லி முடிச்சேன் சரிங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் இருக்குது அப்படின்னா அந்த விண்டோஸில் இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஓபிஎஸ் ஸ்டுடியோ ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்க்ரீனு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓட் ஃபைல் தெரியல பிபிடி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓட் ஃபைல் ஒரு நிமிஷம். மைக்ரோசாஃப்ட் ஸ்க்ரீன் கேப்சர். ஓகே, விண்டோஸ் கேப்சர். விண்டோஸில் எனக்கு ஓகே சிஸ்டம் தெரியுதுங்களா. இப்போ எனக்கு இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்ட் ஃபைலில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன இதோட ஐடியா அப்படின்னா எனக்கு படிக்கவே தெரியல அப்படின்னாலுமே என்னால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதை வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து சிஸ்டம் வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோம்ன்றது தெரியுதுங்களா. இப்போ நான் ஹோம்ன்றது அழுதுனாவே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நான் யூஸ் பண்ண வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் அப்படின்னா எனக்கு அதில் டேபிளில் போட போகிறேன், நான் அந்த டேபிளில் என்ன சைஸ் போட போகிறேன், எத்தனை ட்ரா பண்ண போகிறேன், அதெல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷனில் பிக்சர்ஸ் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ட்ரான்னு வரும்போது நம்ம அந்த இதில் வேர்ட் ஃபைலில் எடிட்டும் பண்ணிக்கலாம். டிசைன் வரும்போது என்ன தீமில் என்ன கலரில் பாம்ப்ளெட்ஸ் மாதிரி மாற்றுறது எல்லாமே மாற்றிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் லேஅவுட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன்ஸ் பொறுத்து மார்ஜின்ஸ் வச்சு எனக்கு எப்படி பிரிண்ட் எடுக்க போகணும், பிரிண்ட் எடுத்தால் எனக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி கொடுக்குறது. இது எல்லாமே டூல் பாக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். இதில் என்ன நம்மளுக்கு முக்கியமாக கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு வேர்ட் ஃபைல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த வேர்ட் ஃபைலில் இப்போ நான் என்ட்ரதுனால எனக்கு வந்து நியூ லைன் வருது. இது இல்லாமல் எனக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணும்போதும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வேர்டு இப்போ நான் வேர்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தீபலாம் அப்படின்றத எழுதுறேன் அப்படின்னா இது மினிமம் சைஸ் என்ன மேக்ஸிமம் சைஸ் என்ன பண்ண முடியும்ன்றதை நம்மளுக்கு கேட்குவாங்க சரிங்களா. இப்போ ஹோமில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபாண்ட்ஸில் தான் சைஸ் இருக்கும். இந்த ஃபாண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சைஸ் என்னவா இருக்குது 5 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் சைஸ் என்னவா இருக்குது 72 இருக்குது. அப்போ நான் மினிமம் சைஸ் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சைஸ் ஆஃப் தி வேர்ட் ஃபைல் சைஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட் ஃபைலில் ஃபைல் வந்து 72 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு முக்கியமாக கேட்கணும் அப்படின்னா இதை தான் கேட்பாங்க 5 to 72 சரிங்களா. ஓகே,
வேர்ட் ஃபைலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து சேவ் கொடுத்துக்கலாம், அதில் வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஹோம்லேயே போனீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து இந்த இடத்துல ஹோம் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் என்னென்ன மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியுது தானே, ஹோம் ஓப்பன் பண்ணப்போ தெரியலையா? சரி, அது இன்னொரு விண்டோன்றதுனால தெரியாமல் இருக்கலாம். சரி, ஓகே ஃபைன். அது இன்னொரு விண்டோன்றதுனால தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் அதில் ஹோம்ன்றத போனேன் அப்படின்னா எனக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணும், சேவ் ஆஸ் அப்படின்றது இருக்கணும். இன்னொரு இடத்துல இந்த டாக்குமெண்ட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு எனக்கு எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. வேர்ட் டாக்குமெண்ட் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா .doc ஃபைலாக வந்து எனக்கு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வேர்ட் டாக்குமெண்ட்ன்றது நம்ம டைப் பண்ணுற வேர்டு, இப்போ டைப் பண்ணுறது மட்டும் தான். இந்த டைப் பண்ணுறதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா, இன்னொன்று இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நான் கொடுக்க முடியும்னா இதை நெட்டில் கலெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரியா, ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடலாம். macOS ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ அடுத்து இது macOS. Notes. இப்போ இதுதான் நான் சொன்னதெல்லாம் இதில் இருக்கும். இப்போ எப்படி அப்படின்னா டூல் பாக்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஃபைண்ட் ஃபைல்ஸ் ஃபோல்டர் கமாண்டுக்குள்ள அது வந்து இருந்திருக்கும். சரிங்களா, அண்ட் இதில் என்ன வார்த்தை இருந்திருக்காது அப்படின்னா நான் சொன்ன சைஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சைஸ்ன்ற வார்த்தை மட்டும் இருந்திருக்காது. மற்றபடி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்ஸ்னு வரும்போது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். சரிங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் W. கண்ட்ரோல் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் சொல்கிறது விண்டோஸ் ஓஎஸ்க்குங்க. சரிங்களா, மேக் ஓஎஸ்க்கு கிடையாது. மேக் ஓஎஸ்ல கண்ட்ரோல் பேர் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கமாண்டுன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, விண்டோஸில் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ப்ளஸ் W அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். W அப்படின்னா எனக்கு ஆக்டிவ் விண்டோஸ் ஓப்பனும் இல்லை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் W எழுதுவாங்க. சரிங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் W அப்படின்னா இருக்கிற விண்டோ ஓப்பன் பண்ணணும், ஆக்டிவ் விண்டோ க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா புது வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணணும், வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் W அப்படின்றத இது பண்ணணும். சரிங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்னும் போது நான் ஏற்கனவே பண்ண ஆக்ஷன் எனக்கு வேண்டாம், தப்பா பண்ணிட்டேன், ரீடு அன்டூ பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட். கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் அப்படின்னா ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய்ன்றது வந்து அன்டூன்னு சொல்லணும். கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் வந்து அன்டூன்னு சொல்லணும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் வந்து என்னன்னு சொல்லணும்னா ரீடு அப்படின்னு சொல்லணும். கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் என்னங்க, அவ்வளவுதாங்க. சேவ் ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்றோம்ன்ற அர்த்தம். கண்ட்ரோல் P-னா பிரிண்ட்ங்க. சரிங்களா, ஆல்ட் பிளஸ் ரைட் அப்படின்னா எனக்கு வந்து ஆரோ வந்து ஃபார்வர்ட் பண்ணணும், இன்னொரு பேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். இல்லைன்னா ஆரோ கீஸ்ல மேல இருக்க ஆரோ கீஸ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் C-னா காப்பி, கண்ட்ரோல் ப்ளஸ் V-னா பேஸ்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் A அப்படின்னா எனக்கு லெட்டரோட சைஸஸ் வந்து ஃபார்மேட் என்ன எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது. கண்ட்ரோல் B-னா போல்டா வரும். கண்ட்ரோல் L அப்படின்னா இட்டாலிக்ஸ்ல வரணும். கண்ட்ரோல் L கிடையாது, கண்ட்ரோல் I. கண்ட்ரோல் I அது கண்ட்ரோல் I இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் Z அப்படின்னா அப்ளை சப்மிட்டிங் ஃபார்மேட்டிங், அதாவது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் வந்து வந்துடும் அப்படிங்கிறது. இன்னொன்று வேர்ட் ஃபைல் அந்த F1 F2ன்ற கீஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். பட் F1 F2ஓட வேல்யூஸ் தான் மோஸ்ட்லி அதில் கேட்பாங்க. F1 அப்படின்னா ஹெல்ப்ன்ற பட்டன். சரிங்களா, F1னா ஹெல்ப், F4 அப்படின்னா ரீப்ளேஸ் லாஸ்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு. சரிங்களா, F4 இது வேர்ட் ஃபைல்ஸ்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஷார்ட்கட்ஸ். சரிங்களா, F1னா ஹெல்ப், F4 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் தி லாஸ்ட் ஆக்ஷன். இதே வந்து லாஸ்ட் ஆக்ஷனை நான் ரீடு பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தைங்க, ரீடு பண்ணணும்னு சொன்னாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் Y. வெரி குட். அன்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் Z. சரிங்களா, அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைண்ட் ரீப்ளேஸ் அதுக்கு எல்லாமே வந்து F5 கீ வந்து யூஸ் பண்ணிருப்போம். F7 கீ பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் செக் ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமர் செக் ஸ்பெல் செக் அப்படின்னா ஒரு வார்த்தை எழுதிருக்கேன் அப்படின்னா அந்த வார்த்தை இங்கிலீஷ் கிராமட்டிக்கலாவோ இல்லை ஸ்பெல்லிங்காவோ கரெக்டாக தப்பா. இப்போ ஆரஞ்சு அப்படிங்கிறது ORANG அப்படின்னு எழுதுனா தான் அது வந்து கரெக்ட். ஆனால் அதுக்கு வேலை நான் வந்து என்ன எழுதிருந்தா ORGE அப்படின்னு எழுதுனா அந்த இடத்துல AN அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் இருக்கும். அப்போ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி மேடுபள்ள ஒரு லைனில் காட்டும். இல்லை ரெட் கலர் லைன்லையோ இல்லை க்ரீன் கலர் ப்ளூ கலர் லைன்லையோ எனக்கு காட்டும். அப்போ அந்த ரெட் கலர் லைன் க்ரீன் கலர் லைன் எதில் டினோட் பண்ணுது அப்படின்னா எனக்கு கிராமட்டிக்கல் கரெக்ஷனும் ஸ்பெல் கரெக்ஷனையும் வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா F12ன்றது சேவ் ஃபைல். F12ன்றது ஒரு ஃபைலை சேவ் ஆஸ். சரிங்களா? ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்றத அந்த ஃபைலோட ஷார்ட்கட் எக்ஸ்டென்ஷன் இது இந்த ஃபைலில் அப்படிங்கிறது தான். இப்போ நோட் பேடில் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நோட் பேடோட டைப் ஃபைல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டு type.txt. இந்த வார்த்தை இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ டாக்குமெண்ட்னா டாட் கேபிட்டல் டி கொடுக்கக்கூடாது, டாட் ஸ்மால் DOC அதுதான் டாக் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல். சரிங்களா? அதை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, டேரெக்டாக நம்ம பேர் கொடுத்து சேவ் பண்ணிருப்போம். அந்த பேர் பக்கத்தில் .doc இருக்கும். சரிங்களா? ஓகே, பெயிண்ட் ப்ரஷ் ஃபைல்னா பெயிண்டிங் ஃபைல் .bmp ஃபைல் இருக்கும். painting.bmp. நெக்ஸ்ட் எக்ஸல்ன்றத பார்த்தீங்க அப்படின்னா .xls ஃபைல் இருக்கும். எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா .xls. நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா db1.mb அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. db1.mb. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள்ன்றது கேம் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் game.exe. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 தான் பார்த்துருக்கோம். அது மெயின் இம்பார்ட்டன்ட்டு என்ன அப்படின்னா நோட் பேட் அப்படின்னா text.txt போட்டிருப்போம். பெயிண்ட் ப்ரஷ் அப்படிங்கிறது painting.bmp. வேர்ட் ஃபைல் .docன்ற ஃபைல். எக்ஸல்னா .xls. பவர் பாயிண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு .ppt போட்டிருப்போம். டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா db1.mbb அப்படிங்கிறது போட்டிருப்போம். எக்ஸிக்யூட்டபிள்னா game.exe அப்படின்னு போட்டிருப்போம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸல்ன்றது எதுக்குங்க? எக்ஸல் ஃபைல் பார்த்துருக்கீங்களா? எஸ் மேம். எதுக்காக யூஸ் பண்ணிருப்போம் எக்ஸல்? டேட்டா என்ட்ரி பண்றதுக்கு. ஓகே, நான் வேர்ட் ஃபைல் என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே என்னோட எக்ஸல் ஃபைலில் பண்ண முடியும். பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக என்னோட எக்ஸல் ஃபைலை வந்து யூஸ் பண்ண முடியும். அடிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஃபைலில் இருக்கிறது இன்னொரு ஃபைலில் ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை எனக்கு அந்த ஃபைல் மூலமா சேவ் பண்ணுறதுக்கோ சார்ட்டிங் பண்ணுறதுக்கோ, அதாவது நிறைய டேட்டாஸ் நிறைய இதில் எழுதி வச்சிருப்பேன். பட் எனக்கு ஒரு பர்டிகுலர் கேர்ள்ஸ் மட்டும் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் அதை எடுக்க முடியும். எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பாய்ஸ் வேணுன்றதை எடுக்க முடியும். அதே மாதிரி ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நான் தனித்தனியாக எனக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் பிரித்து வச்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி என்ன நம்பர்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் கொடுத்தோ அந்த ஃபார்முலாஸ் என்னால் கேல்குலேஷன்ஸ்லாம் போட முடியும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும், ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். இல்லை வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கிராஃப் எப்படி வேரியேஷன் ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே என்னால் எக்ஸல் பண்ண முடியும். சரிங்களா? நான் தனியாக உட்காந்து கையில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறனால இப்படின்றதுக்குள்ளார எனக்கு சிஸ்டம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸல். இப்போ நீங்கள் கிராஃப் வரையறீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ பார் சார்ட் வரையறீங்க. பார் சார்ட்ல x கிராஃப் x சார்ட் y சார்ட் மட்டும் x axis y axis மட்டும் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த x axis y axis மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த x axis y axisல ஒரு ரெண்டு டேட்டா மட்டும் கொடுத்ததுன்னா நம்ம பிளாட் பண்ண முடியும். பட் கிராஃப்ல எக்ஸல் சார்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு எத்தனை x வேரியன்ட் இருந்தாலும் y வேரியன்ட் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கிராஃப்ஸ் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துரும். கம்பேரிசன் கிராஃபும் போட முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃப்ஸும் போட முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் என்னால் எழுத முடியும். சரிங்களா? இது எல்லாம் பண்ணுறதுக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். எக்ஸல் ஃபைல் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நோ மேம். சரிங்க, ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷீட் தெரியுதுங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸல் ஃபைல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸல் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸல் வேர்ட் புக் இருக்கும். ஒரு வேர்ட் புக்கில் ஃபைல் கொடுத்து ஓப்பன் கொடுத்து அதில் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ரோஸ் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸ் டேரக்டாக ஆட் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் கிராஃப்ஸ் இது எல்லாமே போட ஆரம்பிச்சிருப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பவர் பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்க?
.ppt டாட்ன்ற வார்த்தை .ppt தான் அதோட எக்ஸ்டென்ஷனோட வேர்டு. சரிங்களா? இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்? பவர் பாயிண்ட் என்ன பண்ணுது? இப்போ நம்ம எக்ஸல்லையோ இல்லை வேர்டுலையோ என்னென்னலாம் கொடுத்துருக்கோமோ அது இன்னொருத்தருக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இது எல்லாமே நான் பிபிடியில் கிரியேட் பண்ணேன். பிபிடியில் இருக்கிறத நான் என்ன மாற்றிட்டேன் அப்படின்னா .pdf மாற்றிட்டேன். எழுதுறதுக்கு கன்வீனியன்ட்டாக வேணுன்றதுனால நான் .pptயில் இருக்கிறது .pdf எனக்கு போட்டிருக்க மாதிரியே இருக்கும். எந்த ஒரு அலைன்மெண்ட்டுமே சேஞ்ச் ஆகாமல் வேணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டோட ஃபைல் நேம் தாங்க .pdf. சரிங்களா? PDF நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். .pdfனு போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஃபைல். அதாவது எந்த ஃபைலாக இருந்தாலுமே எதர் வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் .doc ஃபைலாக இருந்தாலும் சரி .xls ஃபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டிருக்க மாதிரியே வேணும் பிரிண்ட் எடுக்கும்போது அப்படின்னா .pdf ஃபைலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பவர் பாயிண்ட்ன்றது நான் உங்ககிட்ட பேசுறதும் நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு புரிஞ்ச வகையை போட்டு தரணும். என்ன வேணும் உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்ல போறணும் அதுக்கேற்ற கண்டென்ட் மட்டும் போட்டு சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நான் வந்து இதில் ஹெட்டர் ஃபுட்டர் அதெல்லாம் கொடுக்கல, ஸ்லைட் சேஞ்ச் பண்ணலாம். பட் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னோட சிஸ்டமில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க. இப்போ 2 நாளாக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறேன் இல்லைங்களா? இதில் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க பாருங்கள். இந்த இதில் வேர்ட் ஃபார்மட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். வேர்ட் ஃபைல் ஒரு ஷீட்டில் இல்லை பாருங்க. இந்த இடத்துல இன்டர்நெட் ஒரு ஃபாண்ட்ல இருக்குது, கீழே இருக்கிறது ஒரு ஃபாண்ட்ல இருக்குது. கரெக்டாக இன்டர்நெட்ன்றது கேலிகிரி அப்படின்ற ஒரு ஃபாண்ட்ல இருக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமனில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாண்டோட சைஸ் மாற்றிக்கலாம். ஃபாண்டோட இந்த இதெல்லாமே மாற்றிக்கலாம். ஒன்று இட்டாலிக்ஸாக போல்டு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். எனக்கு ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி வச்சு கொடுத்துருப்பேன் புல்லட் பாயிண்ட்ஸ், இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருப்பேன். அடுத்து எப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நேற்று காட்ட மாதிரி சைடில் இமேஜஸ்லாம் போட்டு அந்த இமேஜஸோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு இன்னைக்கு கூட பஸ் ஸ்டார் டோபாலஜிஸ் காட்டும்போது அதை காட்டிடுவேன். சரிங்களா? அதெல்லாமே என்னால் இந்த பவர் பாயிண்ட்டில் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட உங்களுக்கு கலர்ஸ் மாற்றிக்கலாம், தீம் மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். அதெல்லாம் என்னன்னா பின்னாடி எப்படி எனக்கு இமேஜஸ் செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்டர்நெட் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் உங்களோட எப்படி கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்படி என்னோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் முக்கியமாக இன்டர்நெட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்றது, இன்டர்நெட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது தான். நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது நீங்கள் என்னோட எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட நான் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் தான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும்? நெட்டுன்னு சொல்கிறோம். அந்த நெட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம், ரைட்டு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? மெயில் போடுவீங்க, ரைட்டு. இன்னொன்று என்ன பண்ணலாம்? நான் என்னோட பிபிடி கண்டென்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா உடனே வந்து இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் காட்டணும், என்கிட்ட அந்த இமேஜ் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ப்ரௌஸ் பண்ணி, ப்ரௌசிங் அர்த்தம் நெட்டை நிறைய பேர் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அதில் எனக்கு என்ன தேவையோ அது தேவையே தேர்ந்தெடுத்து எடுக்கிற மாதிரி என்னால் யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதான் நான் என்னன்னு சொல்கிறேன், ப்ரௌசிங் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? டேட்டா அப்படின்றது என்ன? இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடக்கும். அது நிறைய இருக்கிறது எனக்கு என்ன தேவையோ அவங்க வெப்சைட்ஸில் போய் என்னால் எடுத்துக்க முடியும். கரெக்டாக? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ஸில் இருக்க ஒரு சிலர்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு இவங்களை பற்றி சமந்தாவை பற்றி தெரியணும்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவீங்க? சர்ச் பண்ணுவீங்க. என்னென்ன சமந்தா அப்படி சர்ச் பண்ண உடனே எனக்கு யாரெல்லாம் சமந்தா அவங்களோட லிங்க்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுது சமந்தாவை பற்றி அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துடும். சரிங்களா? அப்படி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷனோ எல்லாமே நெட்டில் கொட்டி கிடக்கும். நம்மளுக்கு தேவையானதை தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கிறது தான். சரிங்களா? அது மட்டும் இருக்கும் அப்படின்னா இல்லை சமந்தாவோட 1000 பிக்சர்ஸ் இருக்கும். அந்த 1000 பிக்சர்ஸில் அவங்கள எப்படி காட்டணும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தட் இன்டர்நெட்ஸ் என்னால் என்ன வேணால் பண்ண முடியும், பட் யூஸ்ஃபுல்லாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளோட கன்சர்னாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு www
இது ஆக்சுவலாக வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது. இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் பக்கத்தில் இருக்க சிஸ்டம் தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சு, எனக்கு பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறத கனெக்ட் பண்ண முடிஞ்சு. உலகத்தோட கனெக்ட் பண்ணது, உலகத்தை கைக்குள்ளார கொண்டு வந்தது இந்த வேர்ல்டு வைடு வெப்னால தான். சரிங்களா? இது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இன்டர்நெட் மூலியமாக தான் கனெக்ட் பண்ண ப்ரௌசர் அப்படின்னா. ஏன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கும்போது லைப்ரரிஸ் போக வேண்டியது இருந்துச்சு. அந்த லைப்ரரியிலேருந்து போயிட்டு அதுக்கான நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. பட் வேர்ல்டு வைடு வெப் மூலியமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு நெட்வொர்க்கில் ஸ்டோர் பண்ண முடியுது. அந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அதை என்னால் இப்போ ஈஸியாக எடுத்துக்க முடியுது. சரிங்களா? இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கு கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பேஜ் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பீங்க. ஃபால் போகிறது தான் நெக்ஸ்ட் பேஜ் பிரிண்ட் இருக்கிற பேஜ் அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் கொடுக்குறது. ஸ்டாப்னா வேறு அப்படியே நெக்ஸ்ட் சர்ச் இன்ஜின்னா சர்ச்க்கு என்ன எடுத்துருப்பீங்க? சர்ச் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ Ctrl+ சர்ச் பண்ணணும் அப்படின்னே கடைசி ஃபைண்டு. சரிங்களா? ஃபைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டில் சர்ச்னு போட்டு கண்ணாடி பூதநாடி மாறும். அந்த கண்ணாடிக்குள்ளார ஒரு டேமர் இருந்திருக்கும். அந்த டேமர் டைப் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்துருக்கும். சரிங்களா? யூஆர்எல்னு சொல்லுவாங்க. யூஆர்எல்ன்றது அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்களா? இது ஒருத்தரோட வெப்சைட்டை நான் வந்து அவரோட வெப்சைட் பண்ணணும். வெப்சைட்னா என்னன்னா அவங்களோட பேஜ். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வெப்சைட் இருக்குங்களா? நம்மளோட வெப் பேஜ்னு ஒன்று இருக்கா? கிளாஸில் சேனல் பண்ணுறீங்களா? போகும்போது நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த வெப்சைட் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லாகின் மாதிரி இருக்கிறது, அது கோட் மாதிரி இருக்கிறத கொடுக்குறாங்க. அதை நெட்டில் போடுறீங்களா? அப்புறம் SR இன்ஜினியரிங் கிளாஸ்னு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி வரதான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா URL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன தேவைப்படுறத டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? மற்றதெல்லாம் தேவை உட்காந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் அப்படின்றத, தேவைப்படுறத அப்படியே ரீச் ஆகணும் அப்படின்றது தான். சரிங்க? இமெயில் வந்து எப்போ அனுப்புனாங்க? ரே தாம்லின்சன் அப்படின்றவர் 1971 வந்து இமெயில் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னோட மெசேஜை நான் உங்களுக்கோ இல்லை என்னோட மெசேஜை எனக்கோ நான் வந்து திருப்பி யூஸ் பண்ணி அப்படின்றதுக்காக அட்டாச் பண்ணி அனுப்புறது தான் வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். இது கார்பன் காப்பி அப்படின்னா எனக்கு மெசேஜ் வந்து நான் இப்போ யாரை மெசேஜ் பண்ணால் புதுசா மேமுக்கு வந்து நான் அனுப்புகிறேன். இப்போ வந்து மேமுக்கு நான் அனுப்பும்போது மற்றவங்களுக்கு தெரியுறதுக்காக போடுவா இல்லைங்களா? அதை கார்பன் பண்ண அப்படின்னா திருஷ்மி மேமுக்கும் சேம் தான், அடுத்தது புஷ்பா மேமுக்கும் சேம் தான், மலர்விழி மேமுக்கும் சேம் தான், சந்தோஷ் சருக்கும் சேம் தான் அப்படின்றத நான் போடுறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளாக் கார்பன் காப்பி அப்படின்றதும் சிமிலர் டைப்பாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே அதுக்குள்ள ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு பிளாக் கார்பன் காப்பி அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், யாருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்றத தெரியக்கூடாது. அதாவது எல்லாத்துக்குமே ஒரே கண்டென்ட்டாக தான் அனுப்பிடுவேன். ஆனால் யாருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்றத ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு இப்போ நான் கார்பன் காப்பியில் வச்சு அனுப்பினேன்னா யாரெல்லாம் மெசேஜில் இருக்கீங்களோ எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்றது தெரியும். பிளைண்ட் கார்பன் காப்பியில் அனுப்புகிறேன், BCCயில் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு யாருக்கு இப்போ நான் வந்து பொன்ஸ்டெல்லா மேமுக்கு அனுப்பியிருக்கேன்றது பார்த்தீங்க அப்படின்னா எபினேஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை மலர்விழி மேமுக்கு தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? பட் ஆனால் எல்லாத்துக்கும் சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்து ஷேர் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே, அதுதான் பிளைண்ட் கார்பன் காப்பி. BCC அப்படின்னா பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கீபோர்டு. இந்த கீபோர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கீபோர்டுன்றது ஒரு என்ன டிவைஸுங்க? இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா இல்லை ப்ராசஸரா? இன்புட் டிவைஸ். கீபோர்டுன்றது எனக்கு இன்புட் டிவைஸ். சரிங்களா? நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எனக்கு சிஸ்டம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறது தான் அந்த கீபோர்ட் டிவைஸ்ன்னு சொல்லி
சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னலாம் இருக்கும், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் கீபோர்டுங்க, குவாட்டி டைப்பு. சரிங்களா, QWERTYன்றது உங்கள் சிஸ்டமில் இருக்கும் டேரெக்டாக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் உங்கள் லேப்பில் இருக்கும் அப்படின்னா கேப்ஸ்லாக்ன்ற பட்டன். கேப்ஸ்லாக் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நான் டைப் பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்கு கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்னா கேப்ஸ்லாக் வந்து ஆன் பண்ணிப்பேன். இல்லை ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்தாவே போதும் அப்படின்னா கேப்ஸ்லாக் ஆஃப் பண்ணிப்பேன். சரிங்களா, கேப்ஸ்லாக் டேரெக்டாக ஆன் ஆஃப்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் லாக் பட்டன் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ரெண்டு சைடில் நம்பர்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சைடில் தான் இருக்கும். சரிங்களா, முக்கால்வாசி பேருக்கு ரெண்டு சைடில் நம்பர் இருக்கும். நம்பரில் இருக்குது அப்படின்னா நம்பர் லாக்குன்ற பட்டன் இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் நம்பர் லாக்குன்ற பட்டன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மேலேயும் நம்பர்ஸ் இருக்கும், இந்த சைட்லேயும் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ நம்பர் லாக்குன்ற பட்டன் இருந்துச்சுன்னா சைடில் இருக்கிறத வந்து நம்பர் லாக் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் லாக்குன்றது இப்படி இருக்கிறதுல மேலே 3 கீழே ஒரு பட்டனாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் லாக் அப்படின்னா மேலே கீழே நவுத்துறது வரது போகிறது. இன்சர்ட்னா நான் எந்த ஃபைலை எப்போ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது. இது எல்லாத்தையுமே இப்போ கேப்ஸ் லாக்கு, நம்பர் லாக், ஸ்க்ரால் லாக்கு, இன்சர்ட் இது எல்லாமே டாகிள் கீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கீஸ் பேர் டாகிள் கீஸ். கேப்ஸ் லாக், நம்பர் லாக், ஸ்க்ரால் லாக், இன்சர்ட் இது எல்லாமே எந்த கீஸில் வந்துருக்குன்னா டாகிள் கீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபையர் கீஸ். மாடிஃபையர்னா இருக்கிறத வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னு. எல்லாமே எதெல்லாம் அப்படின்னா ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு, கண்ட்ரோலு, FN. சரிங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஷிஃப்ட்டுன்றது எப்படி ஷிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஷிஃப்ட்டு 2 கீ இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் எத்தனை கீங்க இருக்குது, 1 கீயா 2 கீயா? எனக்கு 1 தான் இருக்குது. 2 மேம். எனக்கு 1 தான் இருக்குது. சரிங்களா, ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 தான் இருக்கும். உங்களுக்கு 1 இருக்கா 2 இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி எனக்கு ஷிஃப்ட்டு வந்து 2 இருந்திருக்கும். கரெக்டாக, ஷிஃப்ட்டு, ஆல்ட்டுமே உங்களுக்கு 2 இருந்திருக்கும். எனக்கு இதெல்லாமே ஒரு கீஸ் தான் இருக்கும். சரியா, முக்கால்வாசி என்னதில் வந்து ஆல்ட்டு கீன்றதே இருக்காது. ஆல்ட்டுக்கு பேர் எனக்கு வந்து ஆப்ஷன் தான் வந்திருக்கும். சரி ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கீஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு, கண்ட்ரோல், FN, ஃபங்க்ஷன் கீ இது எல்லாம் இந்த 4மே வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா மாடிஃபையர் கீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாடிஃபையர் கீஸ் அப்படி இல்லைனா ஸ்பெஷல் கீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இது தனியாக யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த இது கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஷிஃப்ட்டை மட்டும் யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நான் ஷிஃப்ட்டு கூட வேறு ஏதாச்சும் அழுத்துறேன். இப்போ ஷிஃப்ட்டு F5 அழுத்துறேன் அப்படின்னா அப்போ தான் அந்த இது ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா, இல்லை ஆல்ட்டு F4 அப்படின்னா அப்போ தான் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். இல்லை நான் கண்ட்ரோல் +C அப்படின்னா தான் எனக்கு வந்து காப்பி ஒர்க் ஆகும். இல்லை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் +1 2 3 அப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கீஸ்க்கான வேல்யூ நடக்கும் அப்படின்றது தான். சரிங்களா, இப்போ ஷிஃப்ட் எப்போ அழுத்துவோம், 1க்கு மேலே இருக்க எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி 1 அழுத்துவோம். அப்போ தான் எனக்கு அது என்ன நடக்கும், 1 எக்ஸ்க்ளமேட்டரி. அப்போ ஒரு மாடிஃபையர் கீ அப்படின்றது தனியாக வேலை செய்யாது, அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கீ தேவைப்படும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் கீஸ் முன்னாடியே சொல்லியிருப்போம். F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கும். அதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் கீஸோட ஒர்க் எதிலாச்சும் போட்டிருக்கேனான்னு பார்க்குறேன். F1லேருந்து F12 வரைக்கும் என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போடலன்னு நினைக்கிறேன். சரி ஃபைன். டிக்ரீஸ் பண்ணி அது உங்களுக்கு இப்படி இல்லைனா ஹெல்ப்பு. சரிங்களா, F1ன்றது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹெல்ப்புக்காக யூஸ் பண்ணலாம். சரிங்களா, F1ன்றது டிக்ரீஸ், பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. F2ன்றது பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. F2ஓட இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா ரீநேம் பண்ணுறதுக்காகவும் ரீலோட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். F2 வந்து நேம் ரீலோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். F3ஓட வேலை பார்த்தீங்க அப்படின்னா F3ஓடது மிஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விண்டோஸ் இருக்குது அப்படின்னா எந்த விண்டோஸை எப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் F3ஓட வேலை. சரிங்களா,
ஓகே. F4 பார்த்தீங்க அப்படின்னா சர்ச், என்ன ஒர்க் யூஸ் பண்ணுறேன், எப்படி பண்ணணும் அப்படின்றத சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது F4. F5 பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஆன் ஆஃப், நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்க மைக்கை ஆன் பண்ணுறதுக்காகவும் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு, இல்லை எனக்கு சொல்கிறத நான் பேசுகிறத டிக்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா F5 வந்து யூஸ் பண்ணுவோம். F6 பார்த்தீங்க அப்படின்னா டாகிள் ஃபோக்கஸ். சரிங்களா, டாகிள் ஃபோக்கஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் டாகிள் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டாகிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது F6. F7 பார்த்தீங்க அப்படின்னா ரீவைண்ட். இப்போ நம்ம படம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா முன்னாடி போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணியிருப்போம், பாஸில் ஸ்க்ரால் பண்ணி போய் வைப்போம் இல்லையா, அதுக்கு தேவைப்படாது. அந்த F7 கீயை மட்டும் எடுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போகும். F8 பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பே, பாஸ் இல்லைனா ப்ளே. F8 பாஸ் இல்லைனா ப்ளே. F9 மேம் F4 என்னது மேம்? F4 சர்ச்க்காக யூஸ் பண்ணுவோங்க. ஓகே மேம். F8 பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் இல்லைனா ப்ளேக்காக யூஸ் பண்ணுவோம். F9 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு போகணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது F9ங்க. F10 பார்த்தீங்க அப்படின்னா F10, F11, F12 இது எல்லாமே ஸ்பீக்கருக்கு தான். F11 பார்த்தீங்க அப்படின்னா மியூட், F10 வந்து மியூட் பண்ணுறதுக்கு, F11 வந்து சவுண்டை கம்மி பண்ணுறதுக்கு, F12 வந்து சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, நான் மோஸ்ட்லி F கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதனால இதை தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா F1 பார்த்தீங்க அப்படின்னா F1 F2 ஸ்க்ரீனோட பிரைட்னஸை டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது என்னென்ன விண்டோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லா விண்டோஸையும் காட்டுறது பார்த்திங்கன்னா F3யில் காட்டும். F4 பார்த்திங்கன்னா சர்ச்சு, F5 மைக்கு, F6 வந்து ரெஃப்ரெஷ்ஷு இல்லைனா மூன் லைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைனா டாகிள் ஃபோக்கஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீனோட இதை வந்து இது பார்க்கணும், மூன் லைட்டில் பார்க்கணும் அப்படின்னா F6 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. F7, F8, F9 பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறது. என்னென்னா F7 வந்து ஃபார்வர்ட் போடணும், F8 பாஸ் ப்ளே, F9க்கு பார்த்திங்க அப்படின்னா ரீவைண்ட், பின்னாடி போகணும் முன்னாடி போகணும் அப்படின்றதுக்காக, ஃபார்வர்ட் போகணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் F10, F11, 12 பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் இது பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக மியூட்னா F10, சவுண்டு கம்மி பண்ணால் F11, சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணால் F12 வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு மெத்தட். சரிங்களா, இது ஒரு டைப்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா F1 பார்த்திங்கன்னா ஹெல்ப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கோங்க, ஹெல்ப்பு. சரிங்களா, F1 பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்புக்காக யூஸ் பண்ணுவோம். F2 பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் ரீநேம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். F2 பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் ரீநேம்காக யூஸ் பண்ணுவோம். F3 பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டரை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா, ஃபைண்ட் ஃபோல்டர்ஸ். F4 பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் கமாண்ட். F4 பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் கமாண்ட். F5 பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். F5 ரெஃப்ரெஷ். F6 பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. வெப்சைட்ஸு, வெப் அட்ரஸ் இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா F6. F7 பார்த்திங்க அப்படின்னா கிராமர் அண்ட் ஸ்பெல் கரெக்ஷன்ஸ். F7 கிராமர் அண்ட் ஸ்பெல் கரெக்ஷன்ஸ். F8 பார்த்திங்க அப்படின்னா பூட் மெனு. F8 வந்து பூட் மெனு. F9 பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா F9 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். F9 வந்து வேர்ட் ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. F10 பார்த்திங்க அப்படின்னா மவுஸை வந்து ரைட் பட்டன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு F10 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸோட ரைட் பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி F10 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரைட் கிளிக் பண்ணுறது தான் அந்த மவுஸோட ரைட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு F11னா எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்றதுக்காக F11 வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் F12 வந்து சேவ் ஆஸ். திருப்பி சொல்கிறேன், F1ன்றது ஹெல்ப் கீ, F2ன்றது ரீநேம் பண்ணுவோம், F3ன்றது பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபோல்டர், F4ன்றது பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணுறதுக்கு, F5 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, F6 பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு, F7 வந்து கிராமட்டிக்கல் ஸ்பெல் கரெக்ஷன்ஸ், F8 பூட்டு, F9 வந்து வேர்ட் ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ண, F10 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் மவுஸோட ரைட் இது, F11 வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு, F12 வந்து இது சேவ் ஆஸ். புரிஞ்சிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இதுதான் ஃபங்க்ஷன் கீஸோட வேலைங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கீஸில் இதெல்லாம் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரோட வைரஸஸ். என்ன அர்த்தங்க? கம்ப்யூட்டரோட வைரஸ் தான் என்ன அர்த்தம்? எனக்கு வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சளி பிடிச்சிச்சு, இல்லைன்னா தலைவலி, எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது. கரெக்டாக? இப்போ இதுக்கு வைரஸ் தான் காரணமா?
இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம் எனக்கு தலைவலிக்கு. சரி, சளி பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுப்போ ஒருத்தருக்கு, அவருக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒருத்தருக்கு சளி இருக்குது, அந்த சளிக்கு என்ன வைரஸ்க்காக காரணமாக இருக்கும்? வைரஸ் தான் காரணமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணமாக இருக்குமா? என்ன சவுண்டே இல்லாமல் இருக்கீங்க? வைரஸாக கூட இருக்கலாம். வைரஸாக கூட இருக்கலாம். சரிங்க, அப்படியெல்லாம் தண்ணி அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அதோட விஷயமாக கூட இருக்கலாம். சரி, ஓகே, சரிங்க. இப்போ எனக்கு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ண விடாமல் அஃபெக்ட் பண்ணுற ஒரு இன்ஃபெக்ட் பர்சன் அப்படின்றது தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வைரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நார்மலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வைரஸ் வந்திருக்கும். சிஸ்டம் தெரியுது தானே வைரஸ்ன்றதெல்லாம்? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூட் வைரஸ், பூட் செக்டார் வைரஸ், கிளஸ்டர் வைரஸ், வார்மு, பாம்பு, டார்ஜன், ஸ்லெத்து, மைக்ரோ வைரஸ் அப்படின்றதெல்லாமே இதோட இதுங்க. சரிங்களா? பூட் வைரஸ் அப்படின்னா பூட் செக்டார் வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் பூட் ரெக்கார்ட் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க். சரிங்களா? நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா தெரியுங்க. சரிங்களா? ஆனால் சிஸ்டமுக்கு 0 1 தான் தெரியும். நிறைய இருந்துச்சுன்னா என்ன பண்ணியா எப்படி எப்படி இல்லை இந்த மாதிரி வேர்ட் ஃபைல் தான் தனியில் வந்து எனக்கு இதெல்லாம் தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஃபைல்னா இதுதான் பண்ணணும், இந்த ஃபைல்னா இதுதான் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஜார்ஜ் பூலி அப்படின்றவர் வந்து இது பின்னாடி இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் வந்து இந்த பூலியன் அல்ஜிப்ரா 1854 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு படிச்சுக்கோங்க. என்னன்றது இருக்கோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்லாம் எக்ஸெட்ரா ஒய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குது அது இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒய் ப்ளஸ் எக்ஸ் அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே அது ஒன்று தான். அதே மாதிரி தான் எழுதும். லாகின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் நிறைய சம்ஸ் வச்சுருக்கேன், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு 2 minutes. சரிங்களா?